உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இலங்கையில் அவ்வாறான செல்வந்தர்கள் இல்லை, சபையில் எம்பி ஆவேசம். கிளிநொச்சியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மாணவிகளிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி. தமிழர் பகுதியில் போலீசார் நைய பிடைப்பு. தலைகீழாக கவிழ்ந்த பயணிகள் விமானத்தால் பெரும் பரபரப்பு. தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள். கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிஷ் பரிவர்த்தனையில் 70 மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையை கொழும்பு மேல் நீதிமன்றம் கையளித்துள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த குற்றப்பத்திரிகை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதியான நாமல் ராஜபக்ஷவை பிணையில் செல்ல உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நடைமுறையில் வாகன இறக்குமதி அபாயகரமானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.6% வரியை அதிகரிக்க வேண்டும். இதற்கு மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதே பிரதான பங்களிப்பு என்று ஜனாதிபதி நேற்று தெரிவித்தார். அது எப்படி என நான் தேடி பார்த்த பொழுது வரியில் பாதி வாகன இறக்குமதியில் இருந்து வருகிறது. எனவே வாகனங்களை இறக்குமதி செய்வது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் வரியுடன் மிக பெரும் தொகையை செலுத்தி இலங்கையில் வாகனங்களை கொண்டுவரும் அளவிற்கு செல்வந்தர்கள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வீட்டில் எவரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஒரு ராத்தல் பானின் விலையை 10 ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 10 ரூபாவால் குறைப்பதற்கு பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் இணங்கியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்த நிலையில் நையப்பிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மெலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது அங்கிருந்தவர்களால் நையப்பிடிக்கப்பட்டுள்ளார். பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை 3 மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்டதாக தெரிய வருகிறது. அதிர்ந்து போன மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர். அத்துடன் இந்த சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்து போலீஸ் உத்தியோகத்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கனடாவின் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையிறங்கியவுடன் தலைகீழாக கவிழ்ந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் நிலவியுள்ள புதிய டெப் மண்டல ஜெட் பனி புயலை தொடர்ந்து காற்றுடன் கூடிய வானிலைக்கு மத்தியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மினியாபோலிஸில் இருந்து காலை 11:47 மணியளவில் புறப்பட்ட டெல்டா விமானம் கனடாவின் டொரண்டோவில் பனிமூட்டமான ஓடுபாதையில் அதிக பனிமூட்டம் காரணமாக தரையிறங்கும் பொழுது தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. விமானத்தில் இருந்த 76 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உட்பட 80 பேரில் 18 பேர் வரையில் பலத்த காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
குழந்தைகள் உட்பட காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் கனடிய தகவல்கள் தெரிவித்துள்ளன. குளிர்ந்த காலநிலை காரணமாக விமானம் கவிழ்ந்து நீண்ட தூரம் இழுத்து சென்ற நேரத்திலும் ஏற்பட்ட பயங்கரமான உராய்வுகளின் போதும் வெடித்து சிதறாமல் இருக்க முக்கிய காரணமாக இது அமைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் குழந்தை உட்பட 3 படுகாயமடைந்துள்ளதாக அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன. விமானத்தின் போது விமானத்தில் 76 பயணிகளும் 4 பணியாளர்களும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இலங்கையில் அவ்வாறான செல்வந்தர்கள் இல்லை, சபையில் MP ஆவேசம். கிளிநொச்சியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல். பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மாணவிகளிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி. தமிழர் பகுதியில் போலீசார் நைய பிடைப்பு. தலைகீழாக கவிழ்ந்த பயணிகள் விமானத்தால் பெரும் பரபரப்பு. தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.